மக்கள் அனைவருக்கும் வணக்கம். விஜய் அவர்களுடைய கட்சியை சேர்ந்த கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் அவர்களை நேற்று இரவு தமிழக காவல்துறை கைது பண்ணுது. அதோடு சேர்த்து கரூர் மாவட்டத்துக்கான பொறுப்பாளர் விஜய் கட்சியினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய கரூர் மாவட்ட பொறுப்பாளர் ஒருத்தர் இருக்காரு. அவரையும் சேர்த்தே தான் கைது பண்றாங்க. இது தவிர தமிழகம் முழுவதும் சுமார் 25க்கும் மேற்பட்ட நபர்கள் மீது எஃப்ஐஆர் ஃபைல் ஆகியிருக்கு. அதுக்கு காரணம் அவங்க வலைத்தளங்கள்ல தவறான தகவல்களை பரப்புறாங்க அப்படின்னு சொல்லி திமுக அரசு வழக்கு தொடுத்திருக்கு. இந்த நிலைமையில சில முக்கியமான விஷயங்களை மக்களும் புரிஞ்சுக்கணும். விஜய் அனுதாபிகள் ரசிகர்கள் அவங்களும் புரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, இன்னொரு பக்கத்து திமுக இருக்கான் பாருங்க, அவன் ஒரு பெரிய தீய சக்தி. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த தேர்தலுக்கு அப்புறம் கிடையாது. எந்த தேர்தலும் திமுக வெற்றி பெறக்கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவன் தீய சக்தி. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய சம்பவம் இருக்குல்ல, அதுல செந்தில் பாலாஜி தரப்பின் மீது ஏகப்பட்ட சந்தேகங்கள் எழுப்பப்படுது. அதுவும் தவறே கிடையாது. அதுவும் விசாரிக்கப்பட வேண்டிய விஷயமே. ஆனா இன்னைக்கு காலையில விஜய்க்கு வலதுகரமா இருக்கக்கூடிய லாட்டரி மார்ட்டினுடைய மருமகன் ஆதவ் அர்ஜுனா ஒரு ட்விட் ஒன்று போடுறான். இந்த ட்விட் வந்து ஏதோ விஜய் கட்சியில இருக்கான், அது ஆதகத்துல போறாலாம் எனக்கு தோணவே இல்லை. ஏன் அப்படின்னா அந்த ட்விட்ல என்ன சொல்றாங்கன்னா, சாலையில் நடந்து போனாலே தடியடி, எடுத்து கேட்டாலே கைது பண்றாங்க. எனவே இதுக்கு மேல தாங்காது, நம்ம எல்லாம் புரட்சியில இறங்க வேண்டியதான். அது எப்படியான புரட்சி தெரியுமா? இலங்கையிலும் நேபாளத்திலும் எப்படியான புரட்சி செய்தார்களோ இளைஞர்கள், அது மாதிரி வெகுண்டு எழுந்து புரட்சி செய்யணும் அப்படின்னு கிளப்பி விட்டுருக்கேன். இந்த ட்விட்டை அடுத்த 2 இல்ல 3 மணி நேரத்துல டெலீட் பண்றாங்க. ஆனா இந்த ட்விட் இப்பவும் வாட்ஸ்அப் அப்புறம் டெலகிராம் ஆப் இதுல இந்த தமிழக வெற்றி கழகம் இல்லையா, இந்த விஜய் ரசிகர்கள் முக்கியமா அந்த கட்சியினுடைய பக்கங்கள் இருக்குல்ல, அதுல அதிகமா ஷேர் ஆயிருக்கு. அதுல ஷேர் பண்ணும்போது அந்த சின்ன பசங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, ஆமாடா பழிக்கு பழி, இனிமே வன்முறைக்கு வன்முறை இறங்குனாதான் சரி போட்டுரும். இந்த மாதிரியா வசனங்களா இருக்குது. வன்முறையை நோக்கி முழு கும்பலும் தயார் நிலைமையில இருக்கு. நான் திரும்ப சொல்றேன், காவல்துறையினர் உடனடியாக இந்த விஷயத்தை தலையிட்டு இது மேற்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போகாம பாத்துக்கணும். ஏன்னா இவனுங்க கரூர் விவகாரத்துக்கு அப்புறம் ஏதாவது தன்னுடைய தவறை திருத்துன்னு நினைச்சா பரவாயில்ல. தன்னுடைய தவறை திருத்துறதை விட இது எப்படி அடுத்த கட்டமா கொண்டு போலான்ற விஷயத்துல ஒரு பக்கம் ஒரு கும்பல் அலையுது. ஆனா இந்த ஆதவ அர்ஜுனா இருக்கான் பாருங்க, ஒன்னும் சேகுவாரா கிடையாது. இவனே லாட்டரி மார்ட்டினுடைய காசுல வாழ்றேன். சொந்தமா உழைச்சு ஒரு பைசா அவட கிடையவே கிடையாது. இவங்க மாமனாரு இந்த ஊரை போலி லாட்டரி அடிச்சு ஊரெல்லாம் வித்து பல லட்சம் குடும்பத்தை அழிச்சு பலாயிரம் கோடி சம்பாரிச்சு கும்பல். அந்த காசுல இவன் வாழ்றேன். இவன் என்னமோ சேகுவாரா ரேஞ்சுக்கு, பிடல் காஸ்ட்ரோ ரேஞ்சுக்கு, காரல் மார்க்ஸ் ரேஞ்சுக்கு இவன் பேசிட்டு ஊருக்குள்ள. ஏன்னா இவன் லாட்டரி திருந்தனே இன்னைக்கு இளைஞர்களை ஏன் தூண்டி விட பாக்குறான்னா, இந்த விஜய் அவர்கள் லெஃப்ட் ஹேண்டா போயிட்டான். ஓரளவுக்கு நான் திரும்ப சொல்றேன், இவன் மேல எஃப்ஐஆர் ஏன் ஃபைல் ஆனே தெரியல. அந்த இடத்துல எனக்கு திமுக அரசின் மீது பெரிய டவுட்டே இருக்கு. மார்ட்டின் குடும்பம் சொல்லி இவன் போயிருந்தாலும் எனக்கு ஆச்சரியப்படல. ஏன்னா லாட்டரி மார்ட்டினுக்கும் கருணாநிதி குடும்பத்துக்கும் அப்படி ஒரு தொடர்பு உண்டு. அவங்க சொல்லி இவனை போய் தான் வச்சுக்கணும், எனக்கு ஆச்சரியமே கிடையாது. இந்த ஆதவ அர்ஜுனாவை தான் தேர்தல் பிரச்சாரத்துக்கான பொறுப்பாளராக நியமிச்சார் யாரு, விஜய் அவர்கள். இவன் தான் ஒவ்வொரு இடங்களும் எப்படி கூட்டம் கூடணும், எங்கே கூடணும், எப்படி அலமோதணும், அந்த கூட்டத்தை கொண்டு வரதுக்கு என்ன போகணும், அதுல துண்டை தூக்கி போறது எல்லா ஸ்கிரிப்டும் இவன் தான் எழுதுனது. யாரு இந்த ஆதவ அர்ஜுன். இந்த கூட்டத்துல இவ்வளவு பெரிய மோசமான சம்பவம் நடக்கிறதுக்கு முதல் குற்றவாளி A1 சேர்க்க வேண்டிய முதல் குற்றவாளி இந்த ஆதவ அர்ஜுன் எனக்கு தெரியுது. அந்த அந்த இடத்துல புஷி ஆனந்தோ இல்லாட்டி மாவட்ட செயலர் இதெல்லாம் அவங்க சொன்னது கேட்டுப்பாங்க தவிர்த்து இவன் தான் அதுக்குன்னு மூளை. சரியா? ஆனா இவன் தப்பிச்சிட்டான். எனக்கு அதுதான் இப்போ வரைக்கும் ஆச்சரியமா இருக்கு. திமுக கவர்மெண்ட்டுக்கும் லாட்டரி குடும்பத்துக்கும் பலம் இருக்கு இல்லையா, அது எனக்கு பல வருஷமா தெரியும். அப்ப அந்த பலத்துல தான் இவன் தப்பிக்கிறானா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு காலை இருந்துச்சு அடுத்த கட்டமா என்ன பண்றான், விஜய் ரசிகர்களை வன்முறையை நோக்கி தூண்டி விடுறான். எப்படி நான் சொல்றேன், அவனுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காரு விஜய். சரி அவருக்கு தெரிஞ்சு பண்றானா தெரியாம பண்றானு தெரியாது. ஒருவேளை தெரியாம கூட பண்ணலாம். ஏன் கேளுங்க, விஜய் ரசிகர்களுக்கே சொல்றேன், 2021 தேர்தல் முடிகிற வரைக்கும் அதுக்கு முன்னாடி 8 வருஷமா இவன் யாருக்காக வேலை தான், திமுகவுக்கு. யாரோட? M.K. ஸ்டாலின் அவருடைய மருமக பிள்ளையோட சேர்ந்து வேலை பார்த்தான். அதுக்கான எல்லா புகைப்படமும் நீங்க ஆன்லைன்ல தேர்தலா கிடைக்கும். இந்த அளவுக்கு இருந்து திடீர்னு 2 வருஷத்துல சேகுவேரா மாதிரி புரட்சி வேணும், அது வேணும் எப்படி நடிக்க முடியும் நினைக்கிறீங்க? அப்படி நடிச்ச உங்கள்ட்ட இன்னைக்கு வன்முறையை தூண்டுற அளவுக்கு வந்திருக்கானா, இவன் நோக்கம் வன்முறையை தூண்டுறதா இருக்க முடியும். இவனை எப்படி நம்பியிருப்பானா, கத்தோலிக் சபையை சேர்ந்தவர், இவன் ஒரு கிறிஸ்தவர், அதோட சேர்த்து நல்ல காசு செலவழிக்க தயாரான ஆளு. நம்மளால ஒரு 300 கோடி செலவழிக்க முடியும், கூட ஒரு 500 கோடி செலவழிக்கிறதுக்கு ஆதரவு தயாரா இருக்கான். இவங்க கட்சியில சேர்த்துக்கலாம்னு ஒருவேளை விஜய் நினைச்சிருந்தானா அதோட பெரிய தப்பு எதுவுமே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு அந்த யங்ஸ்டர்ஸ், அந்த ஒட்டுமொத்த இளைஞர்கள் ரசிகர்கள், அது இளைஞர்களும் சொல்ற ரசிகர் பட்டாளம் இல்லையா, அந்த ரசிகர் பட்டாளத்தை வன்முறையை நோக்கி தள்ளி விடுறான். எவ்வளவு தந்திரமா தள்ளி விடாம பாருங்க. அப்ப இந்த வன்முறையால நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இலங்கை, இந்த நேபாளம் சொல்றாங்க, இவன் சொகுசா வாழ்றேன். அந்த 2 நாடுமே, அந்த 2 நாடு மட்டும் கிடையாது, இப்படியான புரட்சின்னு சொல்லிட்டு வன்முறையா மாறி வன்முறை களமாக மாறி முடிஞ்ச எந்த ஒரு நாடும் எனக்கு தெரிஞ்சு அடுத்த 5-6 வருஷத்துக்கு நாசமா சர்வநாசமா போகுமே ஒழிய எதுவும் நல்லது நடக்கும். திமுகவுக்கு எதிராக ஒரு புரட்சி வேணும்னா அது தேர்தல் மூலமாக தான் நடத்தப்படும்.
வன்முறை மூலமாக எந்த இடத்துல எதையுமே சாதிக்க முடியாது. அப்படி சாதிக்க முயற்சி பண்ண எந்த ஒரு சமூகமும் அதனாலேயே அழிஞ்சிச்சு. இதுதான் 20ஆம் நூற்றாண்டின் எழுதப்பட்ட உண்மை. மத்ததெல்லாம் புரட்சிகரம் வசனம் பேசலாம். எங்க தலைவன் அத தூக்குறான், எங்க தலைவன் இத தூக்கி சுட்டான். இந்த வசனம்லாம் பேசலாம். ஆனா அந்த இடத்துல யாருக்காக நீ போராடினியோ, அந்த மக்களே அழிச்சிருக்கோ, அந்த இடத்துல நடந்த வன்முறை. இது இலங்கை சொல்றாங்க 2022 நினைக்கிறேன். 2022ல இலங்கையில நடந்த விஷயத்துக்கு தான் இவன் பேசுறான். 2022ல இலங்கையில நடந்தது. அதுக்கு அடுத்து பைனான்சியல் கிரைசிஸ் எடுத்து பாருங்க. அது நடந்த ஒரு வருஷத்துல சும்மா 80% இன்ஃப்ளேஷன். எந்த பக்கமும் எக்கனாமி இல்ல. எல்லா பக்கம் பொருளாதார நாசம். அங்கே அதிகமா வந்தது சுற்றுலா பயணிகள். இது ஸ்ரீலங்காவுக்கு. ஒட்டுமொத்தம் 90% வரதை நிறுத்திட்டாங்க. இந்த வன்முறை பண்ணிருந்தா ஈஜிப்ட் இவன் சொல்ற மாதிரி வன்முறை இருக்கு இல்லையா? அது தீர்வு நினைக்கிறாளையா? தூண்டி விடுறாளையா? அது தீர்வே இல்ல. ஈஜிப்ட பொறுத்த வரைக்கும் ஒரு வன்முறை நடந்து இளைஞர்கள் சேர்ந்து ஒரு புரட்சி உருவாக்குவாங்க. அந்த புரட்சியில ஒரு ஆட்சி ஒன்று வைப்பானு. ஆனா திரும்பவும் அடுத்த மாசம் 6 மாசத்துல அந்த கவர்மெண்ட்ல ஒரு கரப்ஷன். எது? ஒரு ஊழல் குற்றச்சாட்டு. மீண்டும் நம்ம புரட்சி செய்யணும் சொல்லி இறங்குவாங்க. அவனையும் கவுத்துவாங்க. அதுக்கடுத்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த 2 எதிர்க்கட்சி இருக்காங்க. ஒருத்தர் மக்கள்கிட்ட ஏதாவது செய்தியை பரப்பிட்டு புரட்சி பண்றதுல இருந்தாங்க. அடுத்த 4 வருஷத்துல சர்வநாசமானாங்க ஈஜிப்ட். நீ நினைச்சது புரட்சின்றது வன்முறை நம்புறாங்க பாருங்க. அதெல்லாம் ஒரு 19ஆம் நூற்றாண்டு, அதெல்லாம் 18ஆம் நூற்றாண்டுல நியாயமா பண்ணுச்சு. கம்யூனிசம் தோன்ற காலகட்டத்துல. பின்னாடி அதனாலேயே அது அழியுதுன்ற உண்மை நம்ம 20ஆம் நூற்றாண்டு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இன்னைக்கு லாட்டரி குடும்பத்தினுடைய காசால சொகுசா வாழக்கூடிய எந்த உழைப்பும் இல்லாத பொண்ணு எடுத்ததுனால மட்டுமே வாழக்கூடிய ஆதவ அர்ஜுனா ஊர்ல இவ்வளவு பெரிய இளைஞர் பட்டாளத்தை வன்முறையை நோக்கி தள்ளுறானா நான் சொல்றேன் இவன் அயோக்கிய ராஸ்கல் மட்டும் கிடையாது. இவனுக்கு பின்னாடி ஏதோ கிரிமினல் திட்டம் இருக்கு. இவனை யார் நம்ப கூடாதுன்னா தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் நம்பாதீங்க, விஜயுடைய ரசிகர்கள் நம்பாதீங்க. உங்களை வன்முறையை நோக்கி நகர்த்துறான். ஏற்கனவே திமுக தலைமை குடும்பத்துக்கு நெருக்கமான ஆளு. அதை விட ரொம்ப முக்கியம், இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்குது. அதுல மெயின் அக்யூஸ்ட் இவன் தான். ஆனா இவன் பேர் எஃப்ஐஆர்ல வரவே இல்லை. எனவே இதெல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணி வச்சுக்கவே இவன் ஆதவ அர்ஜுனா பின்புலம் இருக்குல்ல, அதுவும் சந்தேகத்துக்குரியன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியும். காலையில இருந்துச்சு அந்த ஆதவ அர்ஜுனா ட்வீட் பார்த்ததுமே இவன் ஏதோ தப்பா செய்யறான். நோக்கம் இவன் இவனு சேகுவாரெல்லாம் கிடையாது. இவன் லாட்டரி திருடைங்க. இவங்களுக்கு திடீர்னு இவ்வளவு கோவம் வருது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பக்கத்து இந்த கரூர்ல கைது பண்ணால மதியழகன் அவன் மனைவி ஒரு பேட்டி கொடுக்குறான். அந்த பேட்டி எடுத்ததுக்கு அப்புறம் நான் எங்க பசங்க சொன்னேன், உண்மையிலே வாட்ஸ்அப் குரூப்ல எது இந்த ரசிகர் பட்டாளத்து வாட்ஸ்அப் குரூப் இல்லையா, வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம், இதுல என்னதான் பேசிக்கிறாங்கப்பா அப்படின்னு கேட்டேன். அது இன்னும் அதிர்ச்சியா இருந்தது. நீங்களே எடுத்து பாருங்க. இந்த திமுக அரசின் மீது கண்டிப்பாக நியாயமான குற்றச்சாட்டுகளை வைக்கணும். செந்தில் பாலாஜி எந்த விதத்திலும் சந்தேகத்துக்குரிய நபர். அது ஒன்னாம் நபர் மோசமான அரசியல்வாதி. இதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா கைதான மதியழகன் யாரு? டிவிகே கட்சியுடைய கரூர் மாவட்ட செயலாளர் மனைவி இருக்காங்க. அவங்க ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பேட்டியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பேட்டி கேளுங்க. அப்பதான் தெரியும் என்ன மனநிலையில விஜய் ரசிகர்லாம் இருக்காங்க. 2 குழந்தை இறந்து போச்சுல. ஆமா. பெண் குழந்தைகள் இறந்து போச்சுல. ஆமா. அந்த 2 குழந்தையும் துண்ட போட்டு நெரிச்சாங்க. இப்படி ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? இந்த மாதிரி பேசுறாங்க. நடந்தது மூச்சு திணறி இறந்து போயிருக்காங்க. ஆனா இவங்க இஷ்டத்துக்கு அந்த லேடியே அது இத்தனைக்கும் பாலிமர் நினைக்கிறேன். அதுக்கு பேட்டி கொடுக்குது. பாலிமருக்கு வேற வேலை இல்ல. விஜய் பின்னாடி தெரிஞ்சாங்க. அந்த பேட்டி எடுத்து போட்டுக்கலாம் வச்சுக்கோங்க. அந்த பேட்டி டெலிட் ஆகாம இருந்தா சரி. அந்த பேட்டியில சொல்லுது 2 குழந்தை இறந்து போனாங்களே, அத துண்ட போட்டு இறுக்கி தொண்டைய கொண்டாங்க. அதுக்கடுத்து கூட்டத்துக்குள்ள ஒருத்தவங்க மயக்க மருந்து ஸ்ப்ரே மாதிரி அடிச்சாங்க. இப்படி தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த முக்கியமான நபர்களே இந்த சினிமா இருக்குல்லையா, உண்மையிலே அரசியல் கட்சி மாதிரி எனக்கு தெரியல. சினிமாலே விஜய் படமா பார்த்து வளர்ந்தான் வச்சுக்கோங்க. கொடூரமான வில்லன். அவன் கிளவியை கூட விட்டு வைக்க மாட்டான். குழந்தைங்களோட மோசமா கொள்ளுவான். இந்த பக்கத்து மிக 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 நல்ல மனிதன். அவன் தான் ஹீரோ. இப்படின்னு பார்த்து பழகிப்போல. இந்த மாதிரியே தான் இந்த ஒட்டுமொத்த சம்பவத்தையும் பார்த்து என்னென்ன கதைகள் முடியுமோ அத்தனை கதைகளும் உருவாக்குறாங்கன்னு தோணுச்சு எனக்கு. ஏன் அப்படி சொல்றா, அந்த 2 குழந்தைகள் இறந்து போனது மட்டும் கிடையாது. எல்லா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் பார்த்தாச்சு. மூச்சு திணறல்கள், காலிருந்து டீஹைட்ரேட் ஆயிருக்குது. அதை தவிர அங்கே ஏற்பட்ட அழுத்தம், அங்கே உருவான ஒரு பேனிக் அட்டாக், அதை தொடர்ந்து உருவான ஒரு பயம், இதெல்லாம் இயற்கையாவே கூட்ட நெரிசல்ல ஏற்படக்கூடிய இறப்புகள், இது எல்லாமே தெளிவுபடுத்துது. ஆனா இவங்க வாட்ஸ்அப் குரூப் பேசியிருந்து கழுத்தை நெரிச்சு கொண்டானுங்க. மயக்க மருந்து இருக்குல்லையா, அது ஸ்ப்ரே மாதிரி அடிச்சானுங்க. இப்படின்னு ஏகப்பட்ட கதைகள் ஓடுது. அதுல ஒரு 10% உண்மை ஓடுது. 90% அடிச்சு கதையா ஓடுது. அதுல ஒரு கதை. அதை எடுத்து நிறைய பேர் பேசியிருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்ச சில பேருமே யூடியூப்ல பேசுறானுங்க. அவன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் தங்கி இருந்தாருங்க. கரூர் மாவட்டம் அந்த சம்பவம் ரொம்ப வருத்தம் இருக்கு. அவர் அங்கேயே உட்கார்ந்து அந்த மக்களை பார்க்கணும்னு நினைச்சாரு. ஆனா இந்த அரசாங்கம் பாருங்க, இல்ல இல்ல பார்க்கறதுக்கு நேரம் இல்ல, போயிருங்க, உங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு திமுக சொல்லிடுச்சு.
அதனாலதான் அவர் போயிட்டார் அப்படின்னு ஒரு பூதங்களை சொல்றாங்க. இவங்க எல்லா பேருக்கும் கடைசியா பதில் சொல்லி முடிக்கிறேன். அதுவும் முக்கியமாக விஜய் காத்திருந்தார், அனுமதி கிடைக்காதனால அதுக்கப்புறம் தான் அவர் ஃபிளைட் பிடிச்சு சென்னை போனார். வழி இல்லாம அப்படின்னு சொல்லி தெரியாம பாரு. இவங்க எல்லாருக்கும் சொல்றேன். ஃபிளைட் நம்பர் அவர் போன தனியார் ஜெட் விமானம், தனி விமானத்துல தான் பறந்தாரு. அதோட நம்பர் வந்து VTPC6. ஓகே, அதை அப்படியே உங்களுக்கு ஆன்லைன்ல காட்டுறேன், நீ பாத்துக்கோங்க. இந்த VTPC6ன்றது கல்ஃப்ஸ்ட்ரீம் G200 அந்த வகையான ஒரு ஃபிளைட். இந்த ஃபிளைட் குறிப்பிட்ட 27ஆம் தேதி சனிக்கிழமை இருக்கு இல்லையா, அது 2 இடங்களுக்கு பயணமாகுது. அதுக்கான ஆதாரத்தை வச்சிடறேன். சென்னையில இருந்து திருச்சி போகுது, திருச்சியில இருந்து சென்னை வருது. காலை சென்னையில இருந்து 8:48 காலை 8:48க்கு கிளம்பி 9:25க்கு திருச்சி போகுது. திரும்ப அந்த ஃபிளைட் திருச்சியில இருந்து சென்னை கிளம்புது இல்லையா, அது கிளம்புற நேரம் 10:24. அது சென்னையை வந்து அடைஞ்ச நேரம் 11:07. அதாவது நைட்டு 10:30க்கு திருச்சியில இருந்து கிளம்பிருச்சு அந்த ஃபிளைட். 11 மணிக்கு லேண்ட் ஆயிட்டு. இந்த கூட்டத்துல நெரிசல் நடந்துச்சு இல்லையா, அந்த கூட்டத்துல நெரிசல், அதனால பலியானவர்களுடைய விவரம் இல்லையா, இது தெரிய வருது நைட்டு 8:30க்கு. இவர் அங்கிருந்து கிளம்புறாரு இல்லையா, அப்ப கிளம்பும்போது 8:15. அவர் போகும்போதே கிளம்பும் போதே அவர் கரூர் கூட தாண்டி வாய்ப்பு இருக்காது. 10ல இருந்து 11 பேர் இறந்துட்டாங்கன்றது கன்ஃபர்மேஷன் நியூஸ் வந்துருச்சு. அதுல 2 குழந்தைகள் உட்பட மற்ற ஏறக்குறைய 50க்கும் மேற்பட்ட அட்மிட் பண்ணிருக்காங்கன்ற செய்தி, உறுதிப்பட்ட செய்தி வந்துருச்சு. அவர் அப்பயே கரூர் விட்டு கிளம்பிட்டார். கரூர்ல இருந்து கிளம்பி திருச்சி ஏர்போர்ட் இருக்குல்ல, திருச்சிராப்பள்ளி ஏர்போர்ட், அது போய் சேர்றதுக்கு அதிகபட்சம் 1.5 மணி நேரம். அவரை பிடிச்சி 10:30க்கு ஃபிளைட் எடுத்து ஊருக்கு போயிட்டார். அவர் காத்திருந்தான்ற கதையில இல்லையா, இதெல்லாம் பேசி தெரியாது. அவர் காத்தெல்லாம் இல்ல, அது முடிஞ்சது கிளம்பிட்டார். அது மட்டும் கிடையாது, அவர் ஏதோ ஒரு மனநிலை போயிட்டார். சரி, அவருக்கு ஃபிளைட் பிடிக்கிறது ரொம்ப முக்கியம் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. யாரா வந்து பாத்தீங்க, ஆதவர்ஜி வந்து பார்த்தானா, இன்னைக்கு புரட்சி பத்தி பேசியிருக்கான், நீ வாடா தெருவுக்கு, ஊராம்பலாம் தூண்டி விடுத்திட்டானுங்க. இந்த புஷி ஆனந்தம் ஒருத்தருக்கான், அவன் தலைமறைவே ஆயிட்டான். என்னால எந்த நிர்வாகியும் வந்து பார்க்கல. விஜய் மட்டும் வந்து பார்க்கலன்ற மட்டும் குற்றச்சாட்டு கிடையாது. இவங்க எவனுமே வந்து பார்க்கல, எல்லாம் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. எனவே விஜய் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும், இல்லாட்டி மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த புரிதல் வேணும். திமுக அரசாங்கத்தை எதிர்த்து நிச்சயமா கேள்வி எழுப்பும். அதை எதிர்த்து ஒரு புரட்சி தேவை. அது தேர்தல் மயமாக்கப்பட்ட புரட்சியா இருக்குமே தவிர வேற எதுவுமே இருக்க முடியாது. அதுல வன்முறையை தூண்டி விடுவோம். இந்த தப்பெல்லாம் நாங்க திருத்த மாட்டோம். ஆனா அதுக்கு போல வேற ஒரு கதை பேசுவோம். புதுசு புதுசா பேய் கதை பேசி சுத்தும்ன்றது என்ன கேட்டா வீண் வேலை. அததான் ரசிகரா அவங்க பண்றாங்க. ஏன்னா அவங்க சினிமாவே வளர்ந்துருக்காங்க. எல்லாத்தையும் சினிமாவே பார்த்துருக்காங்க. இவங்கள அரசியல் கட்சியை இவங்க நடத்தல. இவங்க வேற ஏதோ நடத்திக்கிட்டு இருக்கானுங்க. அது தூண்டி விட்டு இவங்க எல்லாம் போய் பச்சையா ஒளிஞ்சுக்கிறாங்க பாருங்க. இவங்க அந்த தகுதியே கிடையாது அரசியல் தலைவரா. அதுல புரட்சியை பத்தி பேசுறதுக்கு லாட்டரி மார்க்கெட்டுடைய மறுமொழிக்கு எந்த தகுதியும் கிடையாது.